ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஹெல்தி கிச்சன். இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான ஒரு புளிச்சக்கீரை கோங்குரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த புளிச்சக்கீரை நம்ம வீட்டு தோட்டத்திலேயே விளைஞ்சது. அது முத்தவே இல்லை பாருங்கள், கொழுந்தாவே நான் எடுத்திருக்கேன். இதுவும் அதே மாதிரி பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, நான் சாதா நாட்டு பூண்டும் எடுத்திருக்கேன், ஒத்த பூண்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம நிறையா மசாலா எதுவும் சேர்க்காமல் ஒரு புளிச்சக்கீரை தொக்கு ஊறுகாவாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ஒரு ஆரோக்கியமான ஒரு கோங்குரா தொக்கு இல்லை கோங்குரா சட்னி, கோங்குரா மசியல் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மிளகா இதாங்க நம்ம வீட்டில் வந்த மிளகா, கலரே இப்படி தான் இருக்குது. இது சின்ன வெங்காயம் நான் நிறைய எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன். இது மூணுமே மருந்து குணம் உள்ளது. இதுவுமே ரிச் கால்சியம், விட்டமின் ஏ, B1, B2 நம்மளுடைய பாடி டீடாக்சிஃபை பண்ணக்கூடியது. ஸோ இப்போ சீசனில் புளிச்சக்கீரை கிடச்சிச்சுன்னா இந்த மாதிரி வாங்கி நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்டியில் நல்லா ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டும் வெங்காயம், பச்சை மிளகா நல்லா தொடர்ந்து வதங்கணும். அரையும் குறையுமா நீங்கள் வதக்கினீங்கன்னா அது சாப்பிடும்போது பச்சை வாடை வரும். பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரமாக தான் பண்ணுறேன், ஏன்னா இது காரம் குறைவான மிளகா. ரொம்பவும் காரம் சேர்த்துக்க வேணாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு ஃபைனலாக கீரையை நல்லா துவண்டு வதக்கிட்டு நம்ம பிளண்ட் பண்ணிக்க வேண்டியதான். அந்த சட்டியில் கடையிறவங்க சட்டியில் கடைஞ்சிக்கோங்க. இல்லை எனக்கு சட்டியில் கடைய முடியாது, மத்து போட்டு எனக்கு கடையிற பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க மிக்சியில் ஒரு ஒதுக்கிட்டு திரும்பி இந்த பச்சை வாடை, பூண்டு, வெங்காயம்லாம் போகிறதுக்கு மாதிரி இன்னொரு வதக்கி பாட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நான் இதை வதக்கி உங்களுக்கு கீரையோடு சேர்த்து பிளண்ட் பண்ணி தரேன். இது நல்லா துவண்டு வதங்கிடுச்சு. இது நல்லா இந்த பூண்டு, வெங்காயம், இந்த பச்சை மிளகா நல்லா செம்மையாக வாசனையாக இருக்குது. இது கூட அலசி வச்சுருக்க புளிச்சக்கீரையை அதில் சேர்த்து வதக்க போகிறேன். இது துவண்டு வதங்கி வரும்போது நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். நீங்கள் கடைஞ்சியும் சாப்பிட்லாம், எண்ணெய் தாளிக்கெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பூண்டு உள்ளுக்குள்ளே சில நேரம் பச்சையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் திரும்பவும் நல்ல ஒரு வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு வாரத்துக்கு அது நல்லதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வாரம் வச்சுக்கலாம், நிறைய நாள் கூட வச்சுக்கலாம். இதை வதக்கிட்டு எப்படி பிளண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா குழஞ்சி அந்த கீரை தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்படியே நல்லா மசிஞ்சு, பூண்டுமே மசிக்குது பாருங்கள். பூண்டுமே நல்லா மசிஞ்சு இருக்குது. நீங்கள் இதை அப்படியே சட்டியில் போட்டு கடைஞ்சி அப்படியே சாப்பிட்ணுன்னு சாப்பிட்லாம். நான் இதை நல்லா மசிச்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். நல்லா புளிச்சக்கீரை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் நார்மலாக சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி இட்லிக்கு நல்லா செம்மையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும், காரசாரமாக. இது நீங்கள் இந்த மாதிரி ப்ரெட்டில் கூட இந்த மாதிரி வச்சுட்டு ப்ரெட்டோ, பூரியோ, சப்பாத்தியோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மடித்து வச்சு சாப்பிட வேண்டியதான். இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம யூஸ்வலாக சட்னி, சாம்பார் அப்படியே நிற்கிறதுக்கு இந்த மாதிரி அப்படியே மடிச்சுட்டு இதில் வெள்ளரிக்காவோ இல்லை ஒரு மின்ட்டோ வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது இட்லி பாருங்கள், சூப்பராக இருக்கு. செம்ம காம்பினேஷன். மீதி இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும், 10 நாள் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஊறுகாய் எல்லாத்துக்குமே, தயிர் சாதம், ஈவன் பழைய சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். இது கடைசியாக இந்த மாதிரி சட்டி மீந்துச்சுன்னா நான் சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டேன். நீங்கள் இதில் கொஞ்சம் போட்டு சுடு சாதத்தை போட்டு நல்லா பரட்டி சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும் அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும். நிறைய ஆரோக்கியமான வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.